ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய லைவ் அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை செட் பண்ணுறதுக்கான லேண்ட் ரெக்யர்மெண்ட்டை வந்து 50 ஹெக்டார்ஸ்லேருந்து 10 ஹெக்டார்ஸாக கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் சிப்ஸ் எலக்ட்ரிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை டெவலப் பண்ணுறதுக்கான சோர்சஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. செகண்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஐடி டெல்லி அண்ட் ஏஐஎம்எஸ் டெல்லி வந்து ஹெல்த் கேர் யூனிட்டை டெவலப் பண்ணுறதுக்கான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை சைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளவுட் டேட்டா ஃபார்ம் ஸ்னோஃப்ளேக் என்ற அவங்களுடைய கம்பெனியை வந்து அவங்களுடைய கம்பெனியினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரை இந்தியாவில் பூனாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய என்டர்பிரைசிங் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கான சோர்சஸ்க்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஃபோர்த் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதித்யா பிர்லா வந்து கார்கில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஃபர்டிலிட்டின்ற யூஎஸ்ல இருக்கிற டெல்டன் பிளான்ட்டை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப் எதுக்காக அதை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அட்வான்ஸ் கெமிக்கல் டெக்னாலஜியும் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த டெல்டன் பிளான்ட்டை வாங்கியிருக்காங்க.